Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் 2026 எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஒரு சில குழந்தைகளுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு ஈஸியா இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு மாடரேட்டா இருந்திருக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 2024 எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனால் 2025 ரொம்ப கடினமா இருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் பார்க்கும்போது ஒரு மாடரேட்டா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அது பயாலஜி ஈஸியா இருக்கு, பட் கெமிஸ்ட்ரி மாடரேட்டா இருந்திருக்கு, பிசிக்ஸ் ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி தான் இருந்தனால ஓவராலா ஒரு மாடரேட் ஃபீட்பேக் தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது வரைக்கும் நீங்க பெற்றோர்கள் குழந்தைகள் நீட் எக்ஸாமினேஷனுக்காக சப்போர்ட்டிவா இருந்திருக்கு, மேலும் சப்போர்ட்டிவா இருங்க. எல்லாருனாலையும் எல்லாரும் நல்ல மார்க் வாங்க முடியுமா? முடியாது. அது அந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆல் ஓவர் இந்தியாவில் 1,29,026 இடங்கள் தான் இருக்கு. அது டிசம்பருடைய அப்டேட் படி. ஆனா நமக்கு நீட் எழுதுறது 22,80,000 பேர் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன்லாம் போனா கூட 22 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 13,250 இடங்கள் இருக்கு, ஆனா 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. இது எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, இந்த மாதிரி எல்லா சீட்ஸும் சேர்ந்து தான். அப்போ கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு இடங்கள் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ்ல இடங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாமே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான் இருக்கு அப்படிங்கிறத பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும், குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்கும் சார்? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா? கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகுமா? நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஏன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ரீரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அது அந்த குழந்தையோட கனவு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கு. பெற்றோரும் அதுக்கு உறுதுணையா இருக்கீங்க. அப்போ இந்த கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர் என்ன? கட் ஆஃப் உடனே நம்ம சொல்லிட முடியுமா? எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகும், 100 இன்க்ரீஸ் ஆகும், 150 இன்க்ரீஸ் ஆகும் சொல்ல முடியாது. நிறைய ஃபீட்பேக் எடுக்கணுங்க. பட் இருந்தாலும் இந்த நீட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, இது வரைக்கும் இந்த மாதிரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் டிசைடிங் ஆகுங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை நீங்க எம்பிபிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ்ல சந்தேகங்கள் இருந்தா உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்ட தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும், இரவு மட்டும் 9 to 10 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். பட் அதே நேரத்தில் பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும். அது எனக்கு 1-to-1 கைடன்ஸ் வேணும். அது அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஆரம்பிக்கிறதுல இருந்து எனக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு செக்யூரிட்டி டெபாசிட் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குதுங்க. அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்க, அதை நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அது நம்ம 3 ஸ்கீம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கீமும் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ ஈவினிங் 6 மணிலிருந்து 5:30 மணிலிருந்து நீங்க ஈஸியாக கான்டாக்ட் பண்ணி கிட்டுக்க முடியும், டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியும். எல்லா ப்ராசஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த நீட் கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்க போதுங்க? அது நீட் பர்ஃபார்மன்ஸ். இந்த நீட் பர்ஃபார்மன்ஸ் அதாவது தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ் எப்போ நம்ம போட்டாங்க? 2017 இருந்து நடக்குதுங்க. ஸோ இந்த 2017 எந்த மாதிரி இருந்திருக்கு பாருங்க. அது 700+ கிடையாது. 2017, 18, 19 700+ கிடையாது. ஸோ 22 பேர் வாங்கியிருக்காங்க. 600க்கு மேல, 500க்கு மேல 203, 400க்கு மேல 826. அப்படியே பாருங்க 2019 700க்கு மேல கிடையாது, 600க்கு மேல 143, 500க்கு மேல 1383, 400க்கு மேல 5773. அப்போ 2019 இருந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. 2020 கோவிட் டைமா இருந்தாலுமே 700க்கு மேல 3 பேர் வாங்குறாங்க, 600க்கு மேல 992 பேர் வாங்குறாங்க, 500க்கு மேல 5182 பேர் வாங்குறாங்க, 400க்கு மேல 11,203 பேர் வாங்குறாங்க. அப்படியே கோவிட் டைம்ல ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. 2021 எகைன் 700+9, 600க்கு மேல 1030, 500க்கு மேல 5,284, 400க்கு மேல 10,973. 2022 கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா இருக்கு. 2022 700க்கு மேல 5 பேரும், 600க்கு மேல 953 பேரும், 500க்கு மேல 4,470 பேரும், 400க்கு மேல 8,761. அப்ப அந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் டிகிரீஸ் ஆனது. 2023 பாருங்க, எகைன் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, மாடரேட்டா இருக்கு. 29 பேர் 700க்கு மேல வாங்குறாங்க, 600க்கு மேல 1,538, 500க்கு மேல 6,499, 400க்கு மேல 12,037. அப்போ இந்த 2023 பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டா இருக்கு. 2024 ரொம்ப ரொம்ப ஈஸி. 700க்கு மேலேயே 90 பேர் வாங்கிட்டாங்க. 700+, 600+, 4,729 பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே. 500க்கு மேல 13,179, 400க்கு மேல 19,780. லாஸ்ட் இயர் ரொம்ப கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கு. 700க்கு மேல யாருமே இல்லை. ஆல் ஓவர் இந்தியால 700க்கு மேல இல்லை, தமிழ்நாட்டில் கிடையாது. 600க்கு மேல 111 பேர் தான் இருக்காங்க. இங்க பாருங்க 4,229 எங்க இருக்கு, 111 எங்க இருக்கு. 500க்கு மேல 3,968 தான் இருக்காங்க. 400க்கு மேல 15,517. ஆனா 400க்கு மேல கொஞ்சம்
கன்சிடரபிளா இருந்தாங்க. இவன் 2023 விட 400க்கு மேல. அப்போ இது ஒவ்வொரு ஃபேக்டருமே நமக்கு அஃபெக்ட் ஆகுங்க. அதாவது 700க்கு மேல எவ்வளவு எடுக்கிறாங்க, கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது 700க்கு மேல எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, 600க்கு மேல எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, 500க்கு மேல எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, 400க்கு மேல. இந்த 400க்கு மேல அப்படிங்கிறது ஒரு சில கேட்டகரியை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர் 400க்கு மேல இருக்குங்க. ஸோ இந்த 400க்கு மேல எவ்வளவு மார்க் வாங்க போறாங்கிறத பொறுத்து தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் டிசைட் ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட் ஆஃப் கட் ஆஃப் அப்படிங்கிறது 700, 600, 500 இதுக்கு மேல எவ்வளவு எண்ணிக்கையில் வாங்க போறாங்க அப்படிங்கறத கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ அவசரப்பட்டு நம்ம உடனே இவ்வளவு மார்க் ஏறும் இவ்வளவு மார்க் ஏறும்னு சொல்றதை விட டீடைலா அனலைசிஸ் பண்ணுவோம். நம்ம அனலைசிஸ் பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 2023 பெர்ஃபார்மன்ஸ் விட கண்டிப்பா ஒரு 10-20 மார்க் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. நீங்க 2023 கட் ஆஃப் பாருங்க. 2024 ஈஸியா இருந்திருக்கு. 2023க்கும் 24க்கும் இடையில கட் ஆஃப் ஃபாலின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி, அது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் கால் பண்றாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் 2023 விட அதிகமா இருக்கும். 2024 விட கண்டிப்பா மாறுதலுக்கு உட்பட்ட வாய்ப்பு இருக்கு. 2020 ரொம்ப ஈஸியா போயிடுச்சுங்க. ஸோ 2025 ரொம்ப டஃபா போயிடுச்சு. இப்போ 2023க்கும் 2024க்கு இடையில கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் சார்? 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, 70 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமானா அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் கண்டிப்பா ஒரு மார்ஜினல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கும். பட் 50க்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. 70 மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. பட் டீடைல் அனாலிசிஸ் அடுத்தடுத்து வீடியோல பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. செப்பரேட் நம்பர் இருக்கும், செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. பேசிக் மோட் ஆஃப் கைடன்ஸ், அட்வான்ஸ் மோட் ஆஃப் கைடன்ஸ், எலைட் மோட் ஆஃப் கைடன்ஸ். இந்த எந்த மோட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன்.